Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கேரட் மைசூர்பாக். நல்ல ஒரு சாஃப்ட்டான பெர்ஃபெக்ட்டான கேரட் மைசூர்பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த கேரட் மைசூர்பாக் நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டேஸ்ட்ல இருக்கும். நம்ம நார்மலா செய்யற மைசூர்பாக்கை விட இது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். செய்யறது ரொம்ப சுலபம் தாங்க. நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், பர்ஃபெக்டான சாஃப்டான மைசூர்பாக் நம்ம ஜம்முன்னு செஞ்சிடலாம். ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இந்த மைசூர்பாக் ட்ரை பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே கேரட் மைசூர்பாக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே மெயினான பொருளாக கேரட் எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 கேரட் எடுத்தாச்சுங்க. அது நல்லா அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துட்டு இப்படி துருவி வச்சுக்கணும். பெரிய துருவலில் போட்டே துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது மறுபடியும் நம்ம அரைக்க போகிறோம். கேரட்டை நல்லா அந்த துருவின கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுடலாம். கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், கேரட் விழுது ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே மெஷரிங் கப்பில் 1 ஃபுல் கப்புக்கு கேரட் விழுது எடுத்து வச்சாச்சு. அடுத்தது கடலை மாவு. இங்கே 1.5 கப்பு கடலை மாவு, அதாவது 1 கப்பு கேரட் விழுது, 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு. இது சரியான அளவு அந்த சாஃப்டான மைசூர்பாக்கு செய்யறதுக்கு. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை, நெய், எண்ணெய் அதெல்லாம் எடுத்துக்கணும். அது என்னென்னு நம்ம சேர்க்கும் போது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கடலை மாவை வறுத்தெடுத்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் இந்த 1.5 கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். பேசன் ஃப்ளார் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க. அதாவது கடலை மாவு வறுப்பட்டு கொஞ்சம் வாசனை வரணும். அதே சமயம் கரிஞ்சிடக்கூடாது. கேர்ஃபுல்லாக வறுத்துக்கங்க. கடலை மாவை இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வீட் செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு வேண்டி தான் நம்ம கடலை மாவை வறுத்துக்கிறோம். இப்போ கடலை மாவு நல்லா சூடாயிருச்சு, வறுப்பட்டுருச்சு. இனி அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வறுத்த கடலை மாவை சல்லிச்சு எடுத்துடலாங்க. ஸோ எந்த விதமான கட்டிகளும் உருண்டையும் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு கிளற நல்லா இருக்கும், சாஃப்டாக வரும் மைசூர்பாக்கு. ஸோ அதனால் சல்லிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இப்படி சல்லிச்சாச்சு. மேலே இந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் அதையும் உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. மீதி இருக்கிற இந்த குருணைகளை நம்ம வெளியே போட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி. ஸோ பர்ஃபெக்டான வறுத்த சல்லிச்ச கடலை மாவு ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிடலாங்க. நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம 1.5 கப்பு கடலை மாவு கூடவே 1 கப் அளவுக்கு கேரட் விழுது எடுத்துருக்கோங்க. மொத்தம் 2.5 கப்பு. இதுக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்தா போதும். ஏன்னா கேரட் விழுதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். யூஸ்வலி 2.5க்கு 2.5 சேர்ப்பாங்க. பட் கேரட் விழுதுலேயும் இனிப்பு இருக்கிறதால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப நல்லா நாங்கள் தித்திப்பு சாப்பிடுவோன்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கேரட் விழுது சேர்த்து கூடவே ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி திக்காகி நல்லா கொதித்து பாகுப்பதம் வரணும். பாகுப்பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ நல்லா இந்த கேரட் விழுதோட சேர்த்து இந்த கரைஞ்ச சர்க்கரை நல்லா கொதிக்கிட்டுங்க. அந்த ஒரு கம்பி பதம் வரைக்கும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். அந்த டைம் கேப்பில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே 1 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கிறேன். அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் வகைகள் எடுத்துக்கணுங்க. தேங்காய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஒத்து வராது. ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஏதோ ஒன்றில் 1 கப்பு எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப்பு நெய். இது உருக்குன நெய், கொஞ்சம் சூடாக்கி வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் சூடாக நம்ம சேர்த்துக்கும் போது தான் நல்லாயிருக்கும். ஸோ உருக்குன நெய் 1 கப்பு. மொத்தம் 2 கப்பு, அதாவது 1 கப்பு ஆயில், 1 கப்பு நெய் எடுத்துருக்கிறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்க்க விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். பட் இதுவே நல்லா சாஃப்டாக வரும், நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வறுத்து சல்லிச்சு வச்ச அந்த கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு கூடவே நம்ம எடுத்திருந்த 1 கப்பு ஆயில் எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்படி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிட்டு நம்ம பாகில் சேர்த்து கிளறும் போது நம்மளுக்கு உருண்டை விழுகாது. பர்ஃபெக்டாக கிளறி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இப்படி கலந்து எடுத்து வச்சாச்சு. கடலை மாவு கரைசல் ரெடி. இப்போ
இப்போ இங்கே பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இன்னுமே நல்லா திக்காகணும். ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ இது நல்லா இன்னும் கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பர்ஃபி ட்ரேவை ரெடி பண்ணிடலாம். மைசூர் பாக்கு ஊற்றி செட் பண்ணக்கூடிய ட்ரேவை நம்ம நல்லா நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு மைசூர் பாக்கு கிளறின உடனே ஊற்றுறதுக்கு இது ரெடியாக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாகு இன்னுமே நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு பாருங்கள். ஏற்கனவே இருந்ததை விட திக்காயிடுச்சு. கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது திக்காக விழுகுது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கரண்டியில் இருக்கிற பாகை இப்படி விரலில் தொட்டு எடுத்து நம்ம 2 விரலுக்கு நடுவில் வச்சு இப்படி இழுத்து பார்த்தோம்னா இப்படி பாருங்கள் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வருது. அந்த கம்பி மாதிரி இழுப்படுது. அவ்வளோதாங்க, பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த கடலை மாவு கரைசலை ஊற்றி விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக ஊற்றி விட்டுட்டு இனி நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக கிளறி கொடுங்க. அந்த சர்க்கரை பாகோட இந்த கடலை மாவு கரைசல் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும். கொஞ்சம் வெந்து வரணும். வெந்து அப்படியே கெட்டியாகும். அந்த கெட்டியான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கடலை மாவு கொஞ்சம் வெந்து நல்லா கெட்டிப்பட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருப்போம். அது கெட்டிப்பட்டது நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூடாக இருக்கிற 1 கப்பு நெய் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறணும். ஒரு 4-5 வாட்டி பிரித்து சேர்த்துக்கலாம். நம்ம அந்த நெய்யை ஊற்றி கிளறும் போது நல்லா அந்த கடலை மாவு இழுத்துக்கும், நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். அதே மாதிரி நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நல்லா அந்த நெய் நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பிரித்து ஒரு 4-5 வாட்டி அந்த 1 கப்பு நெய்யை சேர்த்து கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த நெய் நல்லா கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிடுச்சு. அதே மாதிரி குவான்டிட்டியும் அதிகமான மாதிரி தெரியுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா கிளறி கொடுப்போம். இன்னும் நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி இன்னுமே நல்லா ரைஸ் ஆகும். இந்த மாவு நல்லா அப்படியே பொங்கி வரும். அந்த ஊற்றின நெய் அப்படியே இழுத்துக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு நல்ல அந்த மைசூர் பாக் வாசனையும் வருங்க. இப்போ ஃபைனலாக நெய் சேர்த்தாச்சு. மீதி இருந்த நெய்யெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இனி நல்லா அப்படியே கிளறி கொடுப்போம். இந்த ஸ்டேஜில் விருப்பப்படுறவங்க ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அந்த கேரட் மைசூர் பாக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு கடைகளில் அந்த ஆரஞ்சு கலர் சேர்ப்பாங்க. பட் நான் சேர்க்கலைங்க. நான் அப்படியே அந்த ஒரிஜினல் கலரோடவே நிறுத்திட்டேன். பாருங்கள், மாவு நல்லா பொங்கிருச்சு, நல்லா பூத்து வந்துருச்சு. அந்த கடலை மாவு கம்ப்ளீட்டாக அந்த நெய்யெல்லாம் உறிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ பர்ஃபெக்டான பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ட்ரேயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி. அதாவது கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த சூடான மாவை இப்படி கையில் எடுத்து உருட்டுனோம்னா உருட்டு பதம் வரணும். பாருங்கள், கரெக்டாக உருட்டு வருது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஊற்றி செட் பண்ணிடலாம். ஸோ நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் ஊற்றி விட்டு நல்லா இந்த மைசூர் பாக்கை செட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணணும்னா பர்ஃபெக்டான சாஃப்டான மைசூர் பாக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா இப்படி தடவியாச்சு. அந்த ஈவனாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இருக்கட்டுங்க, கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போடலாம். கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு இப்படி மார்க் பண்ணி விட்டுட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இருக்கட்டும், இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அழகாக எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அழகாக எடுக்க வருது. சாஃப்டாக இருக்குது. அழகாக நம்ம அடுத்தடுத்த பீஸை அப்படியே எடுத்துடலாம். நல்ல பட்டு மாதிரி வந்துடும். பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு பர்ஃபெக்டான சாஃப்டான கேரட் மைசூர் பாக் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க இது. கரெக்டான அந்த அளவுகள் சேர்த்து நம்ம கரெக்டாக சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டா போதுங்க. பர்ஃபெக்டான மைசூர் பாக்கு ஜம்முன்னு செஞ்சிடலாம். அதுவும் இந்த கேரட் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த கலர், வாசனை, அந்த டேஸ்ட்டெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான சிம்பிளான ஸ்வீட்டு தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.